ரவா உப்புமா தோசைக்கு வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுருக்கோம். ஆயில் போட்ட பிறகு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, ஸோ கருவேப்பிலை, சூஜி வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ஜாஸ்தி வேண்டாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட் வந்து இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப வந்து கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ ஜஸ்ட் வந்து கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கிட்டோம். நீங்கள் தண்ணி இந்த மாதிரி தண்ணி ஊற்றும் போது கட்டிக்கும். ஸோ தட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து தண்ணி ஊற்றுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி கலக்கி விடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு 10 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து கொஞ்சம் லிக்விடாக இருந்தப்போ தோசை மால் போட்டு அப்படியே போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு பக்கம் வந்து ரெடி ஆகட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு வந்து நைட்டே எடுத்து வைக்கணும். அப்பயே எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து வந்து செய்யாதீங்க. அப்படியே வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து வந்து செய்யக்கூடாது. அப்படி செஞ்சிங்கன்னா அந்த மாவும் வந்து டேஸ்ட்டாக இருக்காது. தோசையும் வந்து ஒரு மாதிரி அது ஹெல்த் இஷ்யூஸும் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நைட்டே எடுத்து வச்சுடுங்க. ஸோ இப்படி போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் செட் ஆகட்டும். அப்படியே வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்க்கறதுக்கு வந்து கெட்டியாக இருக்கிற லிக்விடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆறு வந்து பார்த்திங்கன்னா கெட்டி ஆகிடும். கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கிட்டோம். நம்ம வந்து கேஸ் கட்டிடலாம். சூப்பராக இருக்குங்க இந்த ரவா தோசை. பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இந்த மாதிரி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் அப்புறமா நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும்.